நியூஸ் படிக்கிறியா? நாளைக்கு விஸ்வநாதன் மரணம்னு பேப்பர்ல நியூஸ் வரும். அத்தை நாங்க படிக்கிறோம். இதுக்கெல்லாம் நீங்க வரணுமா? நாங்க பார்த்த மாட்டோமா? நீங்க பார்த்ததை இவ்வளவு நாளா நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப நான் அவனை சொல்றேன், அதை நீங்க பாருங்க. துப்பாக்கி கொடு. நேடா அது அடி பம்ப் மாதிரி இருக்கு. சாதாரண துப்பாக்கி இல்ல, வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது. துப்பாக்கியே வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சதுதான். நாம கண்டுபிடிச்சா இட்லி தோசை வடா. பாஸ், இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா நீங்க சுட்டீங்கன்னா சத்த வராது. சைலன்சர். குட் பாய். என்ன மேன் புகை விடுது? துப்பாக்கியால ரயில் இன்ஜினா? இல்லங்க, துப்பாக்கி தான். இந்த தோட்டம் மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த தோட்டம் வரைக்கும் பாருங்களேன். என்ன பின்னாடி வெடிக்குது? என்ன மேன் ரிவர்ஸ்ல சுடுது? ஏதாவது அடைச்சிருக்கோம், கொடுங்க நான் பார்த்தேன். நீ என்ன மேன் பாக்குறது? 7 years ஜெயிலுக்குள்ள சூப்பரண்டோட AK-47 நான் டெய்லி கிளீன் பண்ணுவேன். நானே பாக்குறேன். ஏன் சித்தப்பா வரும்போது ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல? பாருங்க, ரிசீவ் பண்றதுக்கு ஒருத்தரை கூட காணோம். அறிவு கட்டத்தனமா பேசாதடா. நான் போன் பண்ணி ஊட்டிக்கு வரேன்னு சொன்னா விஸ்வநாதன் வராதேன்னு சொல்லிட்டே இருக்கான். அதுவும் இல்லாம நான் வரது தெரிஞ்சா என் மகன் ராஜா ஓடி போனாலும் ஓடி போயிடுவான். அதனாலதான் சர்ப்ரைசிங் விசிட். கமன் கமன். டேய் சங்கர், சித்தப்பா நீ போய் டாக்ஸி பிடிச்சிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். சரி. ராஜா, ராஜா இங்க வந்தது. தண்ணி தண்ணி. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், நம்ம ஃபேக்டரி டீ கிரைண்டிங் மிஷின் விஷயமா BHEல இருந்து கொட்டேஷன் வந்திருக்கு. நீங்க பார்த்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிடலாம். பிளடி ஃபூல். நான் MD. இந்த சில்லி மேட்டர்லாம் என்கிட்ட கொண்டு வரணுமா? போவேன். பட்டியாட போறவன ஏண்டா தண்ணி தண்ணி. மாமா எங்க மாமா போயிருந்தீங்க? வாங்க மாமா, ஏன் ஓடுறீங்க மாமா? டேய் டாடி, என்ன ஆபீஸ் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கற? சார் இது கம்ப்யூட்டர் சார். கம்ப்யூட்டரா? டேய் எனக்கு தெரியாது, நான் MD வேலை பாறேன். ஐயோ மாமா யாரோ பஞ்சு முட்டாயே. ஐயோ மாமா பஞ்சு முட்டாயே. ஐயோ மாமா பஞ்சு முட்டாயே. பஞ்சு முட்டாயே. ஐயோ மாமா பஞ்சு முட்டாயே. வாங்க போயா. சைக்கிள் வரது கணக்கு தெரியல. யோ யோ என் சைக்கிள்யா? யோ என் சைக்கிள் எங்க தம்பி? யோ 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 சைக்கிள், என் சைக்கிள்ல பிரேக் இல்லையா? பிரேக் இல்லையா? ஐயோ பாஜு ஓட்டு குரு. என்ன மென்டலா சரக்கு அனுப்புறதா? சுத்த கிறுக்குனாகிறிய. முதல்ல பழைய பேலன்ஸ் வந்து 70 லட்சம் ரூபாய், அப்புறம் பார்க்கலாம். டிசிப்ளின். ஐ நீட் டிசிப்ளின். எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். எனக்கு டிசிப்ளின் இல்ல யாரும் மன்னிக்க முடியாது. யார் தெரியுமா? கர்னல் சந்திரசேகரோட சன். கன் எடுத்து ராஜா. வா, எப்போ நீங்க வந்தீங்களா? வா. யூ இடியட். ஏன்டா என்ன பார்த்து பயந்து ஓடி வந்தா? யாரு? நீதான். எப்போ? இப்போ நோபா காலையில 8 மணில இருந்து இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். போய் சொல்லாத. வேணும்னா இத கேட்டு பாருங்க. கரெக்ட் சார். எங்க MD போய் சொல்ல மாட்டார். கரெக்டா 8 o'clock எல்லாம் ஆபீஸ் அட்டெண்ட் பண்ணிடுவார். நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு சொல்றீங்க. ஆமா, நீ யார் மேன்? டிரைவர். டிரைவர்? எஸ். கை கட்டிட்டு இருக்க. எங்க MDக்கு இப்படி இருந்தா தான் சார் பிடிக்கும். ராஜா, டாடி கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஓடி வந்துட்டீங்க. சொல்லிட்டு வரலான்னு பார்த்தா நீங்க விடமாட்டீங்களேப்பா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? என் மனசு கஷ்டப்பட்டது எனக்கு தான்ப்பா தெரியும். எதுக்குடா இவ்வளவு ஸ்வீட்? நல்லா இருக்குப்பா. இது வந்து எந்தில இது இன்னைக்கு டிரைவரோட பர்த்டே. நான் வேண்டாம் சொன்னேன், கேட்காம இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். நல்லா இருக்குமே கொஞ்சம் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். நீ என்ன சொன்னாலும் சரி, நீ டயட் கண்ட்ரோல மீறி இருக்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு உனக்கு அருகம்புல் ஜூஸ் தான். கண்டிப்பா வளர்க்கறதுக்கு ஆள் இல்ல. அதனாலதான் இஷ்டத்துக்கு காட்ட பண்ணிட்டு இருக்கேன். அந்த விஷயம் உனக்கு செல்ல கொடுத்து கெடுத்து வச்சிருக்கா. முன்னே இரு வர.
விட்டு மில்கி எப்படா வந்த? இப்பதான்டா வந்தேன். நான் வரேன்னு உனக்கு போன் பண்ணா வேண்டாம் வேண்டாம் தடுத்துட்டே இருப்பேன். அதனாலதான் சர்ப்ரைஸா வந்துட்டேன். வா, அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்கு? அந்த கூத்தேண்டா கேக்குறேன். வர வழியில என் மகன் ராஜா மாதிரி ஒருத்தரை பார்த்தேன். ராஜா நினைச்சு துரத்திட்டே இருந்தேன். கடைசியில இங்க வந்து பார்த்தா என் மகன் ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன் ட்ரைனிங்டா? வேற எப்படி இருப்பாரு? பிடிச்ச என்னத்தடா ட்ரைனிங் கொடுத்தேன்? ஆபீஸ் மாதிரியா வச்சிருக்கானுங்க. சீக்கிரம் விட கேவலமா வச்சிருக்கானுங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன் தெரியுமா? வந்தோன்னு ஆரம்பிச்சியா? இப்பதான் மாப்பிள்ளை ஒரு வழியா சமாதானப்படுத்தி வச்சிருக்க. எல்லாத்தையும் கெடுத்துட்டு போடுறீங்க நீங்க. நீங்க இங்க இரு. ஓவரா கத்தாயிரு சொன்னா கேக்குறிய நீ? மாப்பிள்ளை, இனிமே நான் ஊர்ல இருக்க முடியாது. டிக்கெட் போடு. ட்ரெயினோ கப்பலோ பிளைட்டோ எது அடிச்சாலும் போடு. மாப்பிள்ளை, நான் ஒருத்தங்க இருக்கும்போது நீ ஊரை விட்டு போக முடியுமா? போகத்தான் விட்டுருவேன். ஆமா, நான் இந்த ஊட்டியில் இருக்கணும்னா எங்க அப்பா முதல்ல ஊட்டியில துரத்தி விடுங்க. மாப்பிள்ளை, ஒப்ப இப்பதானே வந்திருக்கேன். 2 நாள் எப்படியாவது சமாளிச்சு அனுப்பிச்சிடுறேன். டிரைவர், கார் எடுத்து போலாம். ஜோ டிரைவர், நீங்க என்ன பண்ற? காரு டேபிள் கிடையிலையா? இல்ல, கார் சாவி கீழே விழுந்துச்சு, எடுக்க போறேன். என் மகன் ரொம்ப வருத்தப்பட்டானு. என்னென்ன பேச்சே வர மாட்டேங்குது. ரொம்ப அப்செட் ஆயிடு. தப்புதான்டா. வந்ததும் வராதுமா அவனை இப்படி எல்லாம் திட்டிருக்க கூடாது. நான் போய் சாரி கேட்டுக்க. எதுக்கு? உன்னை பார்த்தாலே மூட் அவுட் ஆயிடுவாரு. வீட்டுக்கு நட. மிலிட்டரி டிசிப்ளின். தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கணும். வா. சைலண்டா கேட்கணும், வாயை திறக்காம கேட்கணும். மாப்பிள்ளை, ராஜா, ஏதோ ஆத்திரத்துல திட்டம்பா, கோச்சுக்காதப்பா. டேய், எதுக்கு வளவளன்னு பேசிட்டு இருக்க? மன்னிப்பு கேளு. சாரிடா, சாரி. அப்பா, வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன். டிரைவர், நீ எதுக்கு இன்னும் மசமசன்னு இருக்க? சீக்கிரம் மாப்பிள்ளை கூட்டு வீட்டுக்கு வா. வரம்பா. என்ன மேன், எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிங்க. என்னடா என் பையனை காணோம்? டேய், அவன் தேனி மாதிரி சுறுசுறுப்பா சுத்திட்டு இருந்தான்டா. நீ ஊர்ல இருந்து வந்த, அப்படியே தேவாங்க மாதிரி சுணங்கி போய் ரூமுக்குள்ளே கிடக்கான். ரூமுக்குள்ளே இருக்கா? ஆமா. டேய் ராஜா, ஏன் இப்படி கத்துற? இப்பதான் தெரியுதா ஏன் வரலன்னு? நான் போய் கூட்டு வரேன். வா. மாப்பிள்ளை, அன்னைக்கே வீட்டு விட்டு ஓடி போயிருன்னு சொன்னேன். நீ தான் கூட்டி வந்து இருக்க வச்ச. இப்ப 2 பேரும் வம்பல மாட்டிட்டோம்ல. இருக்கிற சீக்கிரம் பத்தி யோசிக்காம இப்படி போய்மிட்டு இருந்தா எப்படி? என் அப்பனை சமாளிக்க ஒரு ஐடியா கொடுப்பியா? அப்படிலாம் வலிக்கு. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. நான் தான் உண்மையான ராஜா, நீ ஒத்துக்க. 2 பேரும் எஸ்கேப் ஆயிடலாம். என் அப்பனோட துப்பாக்கி சமாச்சாரம் உனக்கு தெரியாது. வந்துட்டாப்பா தாடி. மாப்பிள, என்ன சாப்பிடாம இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? மாமா, எனக்கு பசி இல்ல மாமா. மாப்பிள, நீங்க ஏன் அங்க சாப்பிட வர மாட்டீங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏய், தெரிஞ்சு போச்சாப்பா. ஒப்ப மீசக்காராங்க உட்காந்து கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கு. அதனாலதான் வர மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் இல்ல மாமா, உண்மையிலே எனக்கு பசிக்கல. வாங்க மாப்பிள. நான் வரணும்னா டிரைவரும் கூட வரணுங்க. அதுக்கு நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டோம்ங்க. இவன் வர முடியாது, இவனுக்கு வயிறு தெரியல. மாமா, டிரைவரும் நானும் பெரிய அட்டாச்சு. அவர் சாப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன். உனக்காக மாப்பிள பட்டி கிடக்க முடியுமா? வாயா. எங்கேயா போற? பூச்சட்டிய அழகா வச்சுட்டு வரேன். அவரு தனியா நிறைய சாப்பிடுவாரு. தனியா நான் சாப்பிட்டு பழக்கல மாமா. என்னையா உங்களோட தொல்லையா போச்சு? மாப்பிளைக்காக எல்லாரும் அங்க வெயிட் பண்றீங்க. வீட்டுக்கார வேற கத்திட்டு இருக்கேன். வாங்க மாப்பிள. வாங்க டிரைவர், வாங்க. மாப்பிள, திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒப்ப என்ன புளியா? கடிச்சா போடுவேன். உட்காருங்க மாப்பிள. ஏன்டா நிக்கிற? உட்கார்றா. என்னடா பாக்குற? டிரைவர் சரிக்கு சமமா உட்காந்து சாப்பிடறானு பாக்குறியா? நம்ம மாப்பிள பெரிய கம்யூனிஸ்ட் ஆயிட்டார்ல. நம்ம வீட்டுல தொழிலாளி முதலாளிங்கிற வித்தியாசமே கிடையாது. ஓஹோ, இங்க வந்து கட்சியில ஆரம்பிச்சுட்டியா? ஐயே, உன்னுடைய தொல்லை தாங்க முடியலையே. இது என்ன மிலிட்டரி கேமரா நினைச்சியா? டைனிங் டேபிள்ரா. சீக்கிரம் உடம்புக்கு சூடு சொல்லிருக்கல. ஏண்டா ராஸ்கல், இங்க வந்து டயட் கண்ட்ரோல் விட்டுட்டியா? டேய், சாப்பிடுறா. குறையறதுல தண்ணி எடுத்து குடிய. போதும்டா. யூ டர்ட்டி ஃபெலோ. ஐயோ, உன்னுடைய தொல்லை தாங்க முடியலையே. நீ மிலிட்டரில தான் ஒத்துக்கிட்டான். நீ வாய போறான். அவன் கொஞ்ச நாள் இருந்ததுல சலம் கொடுத்து ரொம்ப கடுத்து வச்சிருக்க. கண்டபடி ரெஸ்ட் பண்ற, கண்டதை சாப்பிடுறான். உடம்பு எழுத்துக்காக இனிமே நீ 1 நிமிஷம் கூட ஊட்டில இருக்க கூடாது. இம்மீடியட்டா மெட்ராஸ் கிளம்பு. எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். டிசிப்ளின் இல்லாத புள்ள எனக்கு தம்பி, மாப்பிள்ள அவங்க அப்பா கடிக்கிறனால அழுகிறாரு. நீங்க அழுகிறீங்க?
இந்த அழுக்கு மண்டிக்கு பேர் கோடவுன். இங்க எங்க தேடுறது? எப்பா இவ்வளவு பெரிய பெட்டி இதுக்குள்ள இருக்கமா? ஐயோ, ஜமீன் அழுக்கெல்லாம் இங்கதான் இருக்கு போல இருக்கு. நீ தேடுற வாழை தவிர மத்தது எல்லாமே இருக்கு. ஹாய் காலிங், இங்க என்ன பண்றீங்க? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேக்குறியா? நீ என்ன பண்றீங்க? நான் தாத்தாவோட அழகிய முகம் போட்டோ புடிச்சு எங்கேயாவது இருக்கான்னு பாக்குறேன். யார் நீ? தாத்தாவோட போட்டோவை தேடுற? ஆமா. ஏய், நீ யாரு, என்ன, எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். எதையோ நீ அமுக்க வந்திருக்கிற, அது கிடைக்க மாட்டேங்குதுன்னு அலையிற. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நீ மாட்டுவ, அன்னைக்கு லபக்கு நம்பிக்கிறேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா தாத்தா கிட்ட போய் சொல்லுவோம். அந்த லூசு கிழவன் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறானே, அந்த தைரியத்துல தான் நீ பேசுற. இதே செத்து போன எங்க அத்தையா இருந்திருந்தா நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. யார் அந்த கிழவி? கிழவி இல்லப்பா, அந்த பார், அந்த போட்டோ இருக்கிறதா எங்க அத்தை. இதுதான் தாத்தாவோட பார்ட்டியா? சிவாமி, என் மரகதத்தோட போட்டோ வச்சு அதுக்கு பூமலை எல்லாம் சாத்தி இவன் ஏன் அழுதுட்டு இருக்கான்? அவங்கள கேட்காதீங்க தாத்தா, இன்னைக்கு என் பாட்டியோட நினைவு நாள். காலையில இருந்து பச்சை தண்ணி கூட நான் குடிக்கல தெரியுமா? ஏண்டா, மரகதத்தோட சேர்ந்து வாழ்ந்த எனக்கே அவருடைய நினைவு நாள் மறந்து போச்சு, உனக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கு? பாட்டிதான் தாத்தா நேத்து என் கனவுல வந்து எனக்கு ஞாபகப்படுத்திட்டு போனாங்க. ஏன் மரகதம் உன் கனவுல வந்தாளா? ஆமா தாத்தா, இவங்களே தான். அதோட நிக்கல, அவங்க செத்த துக்கத்துல நீங்க அழுதுட்டு இருந்தீங்களாமே, அப்போ ஒயிட் Dress போட்டுட்டு உங்க முன்னாடி ஆவியா வந்து ஒரு பாட்டு பாடினாங்களாமே, அத கூட எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா, மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மாமா, 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 தெரியலையே. மாமா, தாத்தா பொண்டாட்டி ஞாபகத்துல அழறாரு, இவர பாட்டி ஞாபகத்துல அழறாரு, நீங்க அழறீங்க. நான் எது கிளறேன்னு சொன்னா இந்த வீட்டுல யார் நம்புறாங்க? குறிப்பா இந்த லூஸ் கிழவன் நம்ப மாட்டான்னு. அத்தை, அத்தை, ஐயோ அத்தை, 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 அத்தை. நேத்து தானே இந்த படம் யாருன்னு என்கிட்ட கேட்டேன். அதுக்குள்ள இன்னைக்கு மாலை போட்டு டெவலப் பண்ணி சீனே பண்ணிட்டியே, எப்படி உன்னால இதெல்லாம் முடியுது? டேய், காளிங்க என்னடா சொல்றான்? கிழவன் கேக்குறான், என்ன சொல்ல போற? தாத்தா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிழவிக்கு இதெல்லாம் தேவையான இவர் கேக்குறாரு தாத்தா. ஐயோ, கவுந்துட்டா மாமா. இவரை பார்த்து போங்க, லாண்டரியில துணியை ஓசி வாங்கிட்டு வந்திருக்கேன், கிழிச்சு விடாதீங்க, ஜாக்கிரதை. எப்படியோ இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைச்சிருக்குன்னா பெரிய விஷயம். அது சரி, பொண்ணை உட்கார வச்சு ஏன் பேசிட்டு இருக்கோம்? ராகான வரதுக்கு முன்னாடி மாப்பிளைய வர சொல்லுங்க. அதோ மாப்பிள்ளையே வராரே. ஹை 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 ஹை. என்ன ஒண்ணு யாரும் சூப்பரா இருக்கு.
நல்லா இருக்குல்ல? ஆ, ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாண்ணே. ஏன் ஒய்ஃப்டா? ஆ, டேய் சிரிச்சினா வாயை கிழிச்சு போடுவேன். பின்ன என்னண்ணே, என் பொண்டாட்டி சீதே கண்ணைன்னு சொன்னீங்க. அது அந்த டைம்ல நான் சொல்லிவிட்டேன். அவளே இருங்க வெயிட் பண்ணுவோம். ஏய் இந்த மாதிரி நேரத்துல வெயிட் பண்ண கூடாது. வேற வேற மேட்டர் எல்லாம் நடந்து போயிடும். ஹாய் 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 ஹாய். என்னடா ஒரு கருப்பு சேடோ கிராஸ் ஆகுது? அதான் என்ன நடக்கும் பாத்துருவோம். கம்முடா. ஆ. டக்குன்னு மாலையை மாத்திக்கிட்டு தாலியை கட்டுங்க. நிறுத்துங்க. எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சு. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. ஷேம் ஷேம் ஷேம். என்னையா கண்ட்ரி இது? நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி என் வாழ்க்கையை போனாலும் பரவாயில்லன்னு இவளுக்கு மறுவாழ்வு கொடுக்கலான்னு நான் சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கிறேன். இப்ப மாட்டேங்கிறாளே, என்னையா நியாயம்? எடுத்து சொல்லுங்கயா. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னம்மா கழுத்து நீட்டு? ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏயா எங்க கல்யாணம் நடக்குது? வாய்க்கு ருசியா சோறு திங்கலாம் அலையறீங்களே, நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா? டேய் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது, மறு வாழ்க்கை நீ குடுக்கறியா? எந்தடா மேல? யாரா நீ? பாறா நீ. ஐயோ தாண்டவராயன் ஆவியா வந்துட்டான். ஐயோ ஆவியா? இவருக்கு 2 பேரையும் ஆவின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து ஓடிடுவோம். அட போடா, என் சொந்த ட்ரெஸ்ல வந்திருந்தாலாவது என் பொண்டாட்டி புள்ளை என்கிட்ட பேசியிருக்கு, அதையும் கெடுத்து புட்டியாடா போன பையல. வயர் நிறைய சாப்பிடுங்க மாமா. மாமா, என் புருஷன் ஆவியா வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கு. நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். உனக்கு பூவும் பொட்டு வைக்காம நான் தூங்க மாட்டேன். நீ கவலைப்படாத. ஆவிய விரட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ குழம்பு ஊத்து. மீன் நல்லா இருக்கா மாமா? இது என்ன மீன்? ஐஸ்ல வச்ச மீன். சவுதி அரேபியாவுல நான் சாப்பிடாத மீனா? ஏண்டா வாயில வச்சா வழுக்குமாடா விளக்கண்ண வாயா? ஏண்டா டேய் சவுதி அரேபியா எந்த பக்கம் இருக்குன்னு தெரியுமாடா? ஆவி, ஆவி, வாடா ஆவி. வாடா. ஆ வா. துப்புடா துப்பு துப்பு. நீங்க ஆவி இல்லீங்களா? யாருடி ஆவி? ஆவியாவது காவியாவது, நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்குதே, நான் 3 நாள் மூச்சை பிடிச்சிருந்தேன். அதுக்குள்ள கண்ட நாயெல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சே. திட்டாதீங்க, அவர் என் தாய் மாமன். என்ன தாய் மாமன் நாய் மாமன் எனக்கு தெரியாம இவன் எப்படி பொத்துட்டு வந்தான்? யாரா நீ? நாடி ஜோசியம் பார்த்தேன். அதுல இவங்க அம்மாவும் நானு ஒண்ணு விட்ட அக்கா தம்பி. என்ன 1 விட்டு 2 விட்டு? எங்க போய் பீடி ஜோசியம் பார்த்தேன்? அவங்க அம்மா கல என்ன ஓக்கற என்ன? கொஞ்சமாவது ஒட்டுமாடா? டேய் இந்த பார் நக்கறான் பாரு, வெளியடா போ, வெளிய போயிரு. டேக் திஸ் பாலிசி. இங்க நடந்ததெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். வா கேக்குறேன். டேய் நான் துரத்தன எதுக்கு நீ உள்ள கூட்டி வர? என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாடியை துரத்த கூடாது. விருந்தாளியா? இது பெருச்சாளி, விருந்து சாப்பிட வாயாது. முன்ன பின்ன தெரியாது இவனுக்கு என்ன நீ சப்போர்ட்? வந்தாரை வாழ வைக்கும் நாடுனே நம்ம நாடு. அது நல்லவங்களுக்கு மட்டும், இந்த களவாணி பயலுக்கு அல்ல. இவனை துரத்துனா இவங்க நாட்டுக்காரங்க நம்மள என்ன நினைப்பாங்க? நாடா? எங்க? இது எந்த நாடு? பூகோளத்துல இல்லாத நாடு. இது எங்கேயோ காட்டுக்குள்ள வந்துக்கடா. சரி சரி தங்க வைங்க. டேய் இவனை தங்க வச்சா திங்கிற சோத்துல மண்ணை போட்டுருவான், தூங்கும் போது கல்ல தூக்கி அப்ப போட்டுருவான். தங்க வைக்க மாட்டீங்க. ஒரு செகண்ட் இருக்க கூடாது. இன்னையில இருந்து என் வீட்டுல தங்கிக்க. நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்றேனோ அத பூரா யூஸ் பண்ணிக்க. இத சவாலா ஏத்துக்கங்க. சவாலுக்கு சவால். வா. டேய் ஆப்பிரிக்கா காடு ஃப்ரீயா இருக்கு, 2 பேரும் போய் சேர்ந்துக்குங்க. யார் அவ? தாய் மாமன். யாரு? மாமன். மாமன் 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 மாமன். இனிமே மாமன்.